வணக்கம். இன்றைக்கி குக்கிங் கலப்பறையில் பன்னீர் மசாலா தோசை தான் செய்ய போகிறோம். எப்பவுமே பசங்களுக்கு தோசை இட்லினா கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஆனால் இந்தமாரி டிஃப்ரெண்ட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுமாரி பொடியாக கட் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். இதை இப்போ வதக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதே எண்ணெயில் வதக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு சின்னதாக தக்காளி எடுத்து அது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப போட தேவையில்ல, புளிப்பாக இருக்கும். அதான் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தட்டு போட்டு முடிக்கலாம். பாருங்கள், தக்காளி பாருங்கள் இருக்கிற இடமே தெரியல, அந்த அளவுக்கு நம்ம வதக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் வதக்கணும். அப்போ தான் இந்த மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு கரம் மசாலா, இதை நான் வீட்டிலே அரைச்சது, அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க. அது ரொம்ப போட்டாலும் ரொம்ப இதாக இருக்கும். ஒரு பிஞ்சு செம்மையாக இருக்கும் வாசனை. நான் தான் ஒரு பிஞ்சு போடுறேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. இந்த மசாலா நம்ம தோசைக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக தெளித்து அந்த இது வேக வைங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதுவும் சிம்மில் தான் இருக்கணும், ஃபாஸ்ட்டில் வைக்காதீங்க, அடி பிடிச்சிடும். பாருங்கள், மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். பார்க்கறதுக்கு என்ன இதுவாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம துருவி வச்ச பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு மட்டும் சிம்லேயே வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டில் வைக்காதீங்க. இந்த மசாலாவை நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம். சிம்பிளாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம். இப்போ லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி செய்யாதீங்க, சும்மா லேசாக. இது பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பன்னீர் மசாலா. பாருங்கள், இந்தமாரி நம்ம பன்னீர் மசாலா வச்சு செஞ்சு கொடுத்தோம்னா இதுக்கு தனியாக ஒரு டிஷ்ஷே தேவை கிடையாது. இந்தமாரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.